Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. Chennai Super Kings and Royal Challengers Bengaluru. இன்னைக்கு ருத்துராஜ் கைக்வாடோட கேப்டன்சி டெபியூ. இதை விட ஒரு நல்ல டெபியூ கிடைச்சிருக்காது ருத்துராஜுக்கு. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன், ஒரு லெஜெண்ட், ஒருத்தர் 5 IPL டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கொடுத்திருக்காரு. அவரோட இடத்துல இவர் வந்து கேப்டன் பண்ணி பண்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அட் ஹோம் அண்ட் வின் வந்து அந்த ப்ரெஷரை டெஃபினட்டா ஈஸ் பண்றோம் ருத்துராஜ் கைக்வாடுக்கு. ஸோ அதோட தான் இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்றேன். கிரேட் வின் ஃபார் சிஎஸ்கே. ஆனா இது ருத்துராஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வின். ஏன்னா அடுத்த மேட்ச்ல இருந்து டெஃபினட்டா இன்னும் ரிலாக்ஸ்டா இருப்பாரு. அதுல டவுட்டே இல்லை. முஸ்தபிசுர் ரஹ்மான் அப்ரிஷியேட் பண்ணணும். பத்திரனாக்கு பதிலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்தார் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா டுப்ளசி ஒரு ஸ்பீடிங் புல்லட் மாதிரி போயிட்டு இருந்தாரு. ஸோ 80 for 5. அங்கேருந்து ஆர்சிபி, டிகே அண்ட் ராவத் சூப்பரா ஆடி 174 எடுத்துட்டு போனாங்க. ஆனா இது வந்து ஒரு 174 பிச் இல்ல. யூஸ்வலி சென்னையில 174 ஒரு வின்னிங் ஸ்கோர். இது மோர் லைக் 200 பிச். அந்த 80 for 5ல ஆர்சிபி வந்த அப்புறம் 200 அவுட் ஆஃப் த கொஸ்டின். 174 வந்து பெரிய விஷயம். பட் கிரேட் bowling பை சிஎஸ்கே இந்த ஃபர்ஸ்ட் 14 ஓவர்ஸ். லாஸ்ட் 6 ஓவர்ஸ் நல்லா போடல. இவன் இந்த மேட்ச் வின் பண்ணாலும் மேனேஜ்மெண்ட் அந்த பார்ப்பாங்க. கடைசி 6 ஓவர் சரியா எக்ஸிக்யூட் பண்ண, நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ரச்சின் ரவீந்திரா ரொம்ப இம்ப்ரெசிவ் டெபியூ, ஃபென்டாஸ்டிக் டெபியூ. நான் இந்த ஷோலயே சொல்றேன், ரச்சின் ரவீந்திரா மோர் ஆஃப் அன் ஓடிஐ டெஸ்ட் கிரிக்கெட்டர்னு. பட் T20 ஓப்பனிங் இன்னிங்ஸ் சூப்பரா விளையாடினாரு. ரஹானே பாம்பேக்கு ஒரு ரன் அடிக்கலைங்க ரஞ்சி டிராஃபி, ஃபுல் ரஞ்சி டிராஃபில. ஆனா இன்னைக்கு என்னமோ 100 ரன்ல பேட் பண்ற மாதிரி அவ்வளவு கான்பிடண்டா அடிச்சாரு. 2-3 சிக்ஸ் இன்னும் கண்ணில் நிக்குது. டூபே ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்கிராச்சியா இருந்தாரு. பட் ஸ்டே டில் தி எண்ட். அந்த ஷார்ட் பால் அவரை எஃபெக்ட் பண்ணல. அண்ட் ஜடேஜா ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா ஆடினாரு. ஒரு ஜடேஜாக்கு வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் டெம்பரமெண்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 12th ஓவர்ல வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் டெம்பரமெண்ட்ல ஆடினாரு. நான் சமீர் ரிஸ்வி வருவாருன்னு எதிர்பார்த்திருந்தேன். அண்ட் இன்ஃபேக்ட் அவரோட கேமை பார்க்கணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனா ரிஸ்வி வரல, ஜடேஜா வந்தாரு. பட் கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் கரெக்டான வேர்டு. இது கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் த டெத் போலிங். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங்ல பவர் இருக்கு. அது டிஸ்ட்ரிபியூட், ஐ மீன் அதை ப்ரூவ் பண்றாங்க. 80 ரன்ல 5 விக்கெட் போனாலும் 174 வரைக்கும் ஸ்கோர் எடுத்துன்னு போனது பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க பேட்டிங்ல அந்த பவர் இருக்கு. ஆனா அவங்க பிக் பவர் ஹிட்டர்ஸ் மேக்ஸ்வெல், கிரீன் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிட்டாங்க. கோலி கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு கமிங் ஆஃப்டர் லாங் லே ஆஃப். ஃபாஃப் பிளேட் வெல். பட் ஆர்சிபி டெஃபினட்டா 200 220 அடிக்கக்கூடிய டீம். ஆனா அவங்களுக்கு அந்த போலிங் இருக்கா டிஃபெண்ட் பண்ண. இன்னைக்கு சிராஜ் டோட்டலி ஆஃப் கலர். சில சமயம் சிராஜ் வந்து ஒரு ஜோன்ல இருந்தாலும் சூப்பரா போடுவாரு. இன்னைக்கு அந்த ஜோன்ல இல்ல. ஸோ டோட்டலி ஆஃப் கலர். ஸோ ஆர்சிபி இப்ப பேக் டு சின்னசாமி. அங்க அவங்க யூஸ்வலி ஜெயிக்க மாட்டாங்க. பட் ஃப்ரம் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ் கிரேட் வின். ருத்துராஜின் ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட். இன்னைக்கு தோனியை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் அவர் இன்டர்ஃபியர் பண்ணல. அந்த அஃப்கோர்ஸ் விக்கெட் கீப்பர்னா அந்த ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஷார்ட் ஃபைன்ல ஸ்கொயரா மூவ் பண்ணுவாங்க, ஃபைனா மூவ் பண்ணுவாங்க. சேம் ஃபார் தேர்ட் மேன் அண்ட் பாயிண்ட். ஸோ ருத்ராஜும் அவ்வளவு தோனி கிட்ட போய் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு கேட்கல. அட்லீஸ்ட் நமக்கு டிவில அது தெரியல. நான் கிரவுண்ட்ல இல்ல, ஸோ தெரியல. பட் நார்மலாவே விக்கெட் கீப்பர்ஸ் கொஞ்சம் பண்ணுவாங்க. தோனி அதை அட்ஜஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தோனி மாதிரி ஒரு ஆளை வச்சு டீம்ல நீங்க அட்வைஸ் கேட்கலன்னா அப்புறம் அது தோனி இருந்து யூஸே கிடையாது. பட் ஓவரால் குட் டெபியூ ஃபார் ருத்துராஜ் எஸ் கேப்டன். நல்ல போலிங் சேஞ்சஸ் பண்ணாரு. அந்த ப்ரெஷர் ரியாக்ட் பண்ணல. 2 overs 25 எல்லாம் இருந்த போது ப்ரெஷருக்கு ரியாக்ட் பண்ணல. குட் குட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே. போலிங் டெஃபினட்டா ஒரு வீக்னஸ், எஸ்பெஷலி டெத் போலிங். சேம் திங் ஃபார் ஆர்சிபி. போலிங் டெஃபினெட்லி ஒரு வீக்னஸ். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது சிஎஸ்கே மேல. ஆனா அவங்க கிட்ட அந்த போலிங் இல்ல. ஃபென்டாஸ்டிக். எனிவே ஐபிஎல் இஸ் பேக். ஸோ அடுத்த 2 மாசம் வில் கண்டினியூ டு என்டர்டெயின் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக், என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பிஃபோர் ஐ சைன் ஆஃப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஃபேண்டசி பிக்ஸ் இன்னைக்கு கொடுத்திருந்தோம். ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், ஷார்துல் டாக்கூர், விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல்னு. ரச்சின் ரவீந்திரா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் மிச்சல். கிளென் மேக்ஸ்வெல் அன்பார்ச்சுனேட்லி பண்ணல. கோலி வாஸ் ஓகே. ஷார்துல் டாக்கூர் விளையாடவே இல்லைங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய இது. பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் உங்களுக்கு தெரியாது 11 எப்படி இருக்கும்னு. ஸோ அதை பிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ
நாளைக்கு மேட்சுக்கு வில் கம் பேக் வித் ஃப்ரெஷ் செட் ஆஃப் ஃபேண்டசி பிக்ஸ். நாளைக்கு 2 கேம் இருக்கு ஆஃப்டர்நூன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், சாரி, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி இன் தி ஆஃப்டர்நூன், அண்ட் குஜராத் in the not Gujarat, sorry, KKR and SRH in the night. So on the games or fantasy picks நாளைக்கு கார்த்தால பேசுவோம். Thank you very much for watching another episode of PR Cricket Chat.